அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொன்ன ஒரு சிலர் என்ன புரிஞ்சுப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு என் மேல விருப்பம் இல்லை, நான் அந்த பொண்ணு மேல ஆசைப்படலாமா, இப்போ எனக்கு சரக்கு அடிக்கணும்னு தோணுது, அது மேல ஆசைப்படலாமா, அப்படி தப்பா கூட யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு சார். நான் அத்தனைக்கும் சொன்னேன், இதுக்கு ஆசைப்படு அதுக்கு ஆசைப்படுன்னு சொல்லலை, அத்தனைக்கும் சொன்னேன். அத்தனைக்கு ஆசைப்பட்ட என்ன ஆகும் சொல்லுங்க? அத்தனைக்குன்னா ஒரு சில நேரம் பிரச்சனை கூட வரலாம். இல்லை, அத்தனைக்கு. அத்துணைன்னா நீங்க உலகத்தை சொல்றீங்க, பிரபஞ்சமே. அத்தனைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லை இல்லாமல் போயிடுவீங்க. இப்போ உங்க எல்லை எப்படி ஏற்படுது? உங்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இதனால தானே எல்லை ஏற்படுது. உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது, ஒன்று உங்கள் மனத்தில் ஏற்றுக்கிறீங்க, இன்னொன்று ஏற்றுக்க மாட்டீங்க. அத்தனைக்கு ஆசைப்பட்ட என்ன ஆகிடும்? பிரிப்பே இருக்காது பிரபஞ்சத்தில், எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சமநிலை வந்துடும். இதுதான் ஞானோதயம்.